வெல்கம் டு மெஹர்ஜான் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். கறியை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிட்றேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் வரமல்லி, இதெல்லாம் நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளியை ஆட் பண்ணிடுறேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் ஆட் பண்ணிடுறேன். மசாலா பவுடரை. இது கூட நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். 2 ஸ்பூன் வேணாலும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்தி, இல்லைனா நம்ம கறி வேக வச்ச தண்ணியும் கூட கொஞ்சமாக சேர்த்தி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சு அதில் ஆட் பண்ணிடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு நான் சால்ட் சேர்த்திருக்கேன். நல்லா இந்த மசாலாவோட ஃப்ரை பண்ணி வதக்கிடணும். நல்லா வதக்கி விட்டுடணும். அப்போ இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் கறியில் நல்லா பிடிக்கும். 10 மினிட்ஸ் கழித்து இதுக்கு மேலே நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாட்டுக்கோழி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கனால இன்னும் சுவையும் மனமும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.